தானமளிப்பதற்கு முன் சற்று யோசியுங்கள் என்றார். ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியோ, மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் பெற வந்துள்ளார் என்றால் எந்த அளவிற்கு நான் சிறந்தவன், நான் தானம் கொடுத்தே தீருவேன் என்றார். தானம் கொடுக்க கமண்டலத்திலிருந்து நீரை வார்க்க மகாபலி சக்கரவர்த்தி முயன்றபோது நீர் வராத மாதிரி வண்டு அவதாரம் எடுத்து சுக்கிராச்சாரியார் கமண்டலத்தை அழைத்து கொண்டார். அப்போது வாமனன் அங்கிருந்து ஒரு குச்சியை எடுத்து கமண்டல நீர் வரும் குழாயை குத்தினார். இதனால் சுக்கிராச்சாரியாரின் ஒரு கண் பறிபோனது. அதன் பின் ஒரு அடியால் மண்ணுலகையும் மற்றொரு அடியால் விண்ணுலகையும் அளந்தார் வாமனன். மூன்றாவது அடியை எங்கு வைப்பது என கேட்க மகாபலி தன் தலை மீது வைக்குமாறு சொன்னார். மகாபலியின் தலையில் வாமனன் கால் வைத்ததும் மகாபலி பாதாளலோகம் சென்றார். அசுரராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லவற்றை செய்த மகாபலிக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் விஷ்ணு. அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி, என் மக்களை நான் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்து அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என பார்த்து செல்ல விரும்புகின்றேன் என கூறினார். அதற்கு அப்படியே ஆகட்டும், நீ உன் மக்களை வந்து பார்ப்பதை மக்கள் பண்டிகையாகவும் கொண்டாடுவார்கள் என மகாவிஷ்ணு வரமளித்தார். திருவோணம் என்பது ஓணம் பண்டிகையின் முக்கிய நாளாகும். இது மகாபலி சக்கரவர்த்தியின் தியாகத்தை நினைவு கூறும் ஒரு பண்டிகையாகவும், மகாபலி தனது ராஜ்யத்தை நிர்வகிக்க மீண்டும் மீண்டும் வருகை தருவதால் மலையாள மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மகாபலியை வரவேற்பதோடு தங்கள் வீடுகளுக்கு வருவது போன்ற மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளில் பூக்கோலங்களிட்டு மகாபலி வந்து செல்வார் என்று தங்கள் குடும்பங்கள் வளமுடன் வாழ்கிறதா என பார்ப்பார் என்றும் நம்புகிறார்கள். நாமும் பூக்கோலமிட்டு இந்த மகாபலி வருவதை எதிர்பார்ப்போம். அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்து.